Hi guys, welcome back to another ISL video. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை என்எஃப்சி பற்றினா மந்தார் ராவ் தேசாயை சைன் பண்ணிட்டாங்க. இதை பற்றி தான் பேச போகிறோம். இது ஒரு நல்ல சைனிங்காக யாருப்பா இவர் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி வந்து டிமிட்ரி டிமாண்டாகோஸை சைன் பண்ணிட்டாங்க. இது ஒரு நல்ல சைனிங்காக அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சென்னை என்எஃப்சி பார்த்தீங்கன்னா மந்தார் ராவ் தேசாயை சைன் பண்ணிட்டாங்க. நம்ம சென்னை என்எஃப்சி மந்தார் ராவ் தேசாய்க்கு வணக்கத்தை சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ யாருப்பா இந்த மந்தார் ராவ் தேசாய் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 32ங்க. கண்ட்ரி இந்தியா, மெயின் பொசிஷன் ஒரு லெஃப்ட் பேக்கில் மட்டும்தான் ஆடுவார். ஐஎஸ்எல் சீசன் 10 இவர் எப்படிப்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஐஎஸ்எல் சீசன் 10 ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி காணாரு. அங்கே 17 மேட்சஸ் ஆடிருக்காரு. கோல் வந்து பார்த்தீங்கன்னா 0, அசிஸ்ட் 1, அக்யூரேட் பாசஸ் பார்த்தீங்கன்னா 314ங்க. டேக்கிள்ஸ் 1 வந்து 6, கிளியரன்ஸ் 21ங்க. அதே போல் இன்டர்செப்ஷன் 17. ஓரளவுக்கு நல்ல ஸ்டாட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது. பட் ஆனால் மந்தார் ராவ் தேசாய்க்கு ஐஎஸ்எல் சீசன் 10 ஒரு நல்ல சீசனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லி ஆகணும். பெருசாக இந்த சீசனில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி தாங்க ஆகணும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மந்தார் ராவ் தேசாய் ஒரு நல்ல பிளேயர். எஃப்சி கோவாவில் இருந்தப்பெல்லாம் அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் தான் ஐஎஸ்எல் சீசன் 10 ஆட வந்தார். ஸோ அதனால் அந்த இன்ஜுரியிலேருந்து அவர் மீள கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாரோ, அதனால தான் அவர்கிட்டேருந்து பெர்ஃபார்மன்ஸ் வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே சென்னை எஃப்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். மந்தார் ராவ் தேசாய் ஒரு குவாலிட்டியான டிஃபெண்டராப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல டிஃபெண்டர். இப்போ இன்ஜுரிக்கு அப்புறம் தான் அவர் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த ஐஎஸ்எல் சீசன் 11 நம்ம சென்னை எஃப்சிக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஸோ மந்தார் ராவ் தேசாய் நம்ம சைன் பண்ணது சென்னை எஃப்சிக்கு ஒரு நல்ல சைனிங்கான்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆகாஷ் சங்வான் லீவ் ஆகிட்டார். அவர் எஃப்சி கோவாவில் போய் சேர்ந்துட்டார். ஸோ நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் லெஃப்ட் பேக் தேவை. ஸோ அதனால பார்த்திங்கன்னா நம்ம மந்தார் ராவ் தேசாயை சைன் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தேவையான சைனிங் தாங்க நான் சொல்லுவேன். ஸோ அதனால சென்னை எஃப்சிக்கு மந்தார் ராவ் தேசாயோட சைனிங் ஒரு நல்ல சைனிங். இவர்கிட்ட நல்ல ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதே போல் ஐஎஸ்எல்லோட நல்ல நிறைய மேட்சஸும் ஒரு ஆடி இருக்கிறதுனால ஒரு நல்ல ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மந்தார் ராவ் தேசாயோட சைனிங் நம்ம சென்னை எஃப்சிக்கு ஒரு தரமான சைனிங்னு நான் சொல்லுவேன். நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மந்தார் ராவ் தேசாயோட சைனிங் சென்னை எஃப்சிக்கு ஒரு தரமான சைனிங்கா அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த அப்டேட்டுக்கு போயிடலாமே. அடுத்த அப்டேட் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி பார்த்தீங்கன்னா டிமிட்ரி டிமாண்டாகோஸை சைன் பண்ணிட்டாங்க. ஐஎஸ்எல் சீசன் 10 டிமிட்ரி டிமாண்டாகோஸ் எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்ப்போம். 17 மேட்சஸ் ஆடிருக்காரு. அதில் கோல்ஸ் 13, அசிஸ்ட் 3ங்க. இவர் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். ஒரு சூப்பரான சீசனுங்க ஐஎஸ்எல் சீசன் 10 டிமிட்ரி டிமாண்டாகோஸ்க்கு. ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி பார்த்தீங்கன்னா இவரை சைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு நல்ல சைனிங்னு சொல்லியே ஆகணும். ஏன்னா ஐஎஸ்எல் சீசன் 10 இவர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சியில் ஐஎஸ்எல் சீசன் 10 விளாண்டாரு. அங்கே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை டிமிட்ரி டிமாண்டாகோஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இவர் ஒரு குவாலிட்டியான ஸ்ட்ரைக்கர். ஈஸ்ட் பெங்கால் எஃப்சிக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் தேவைப்பட்டுச்சு செலித்தன் சில்வாவை தவிர. ஸோ அதனால அவங்க பார்த்தீங்கன்னா டிமிட்ரி டிமாண்டாகோஸை சைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு நல்ல சைனிங்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டிமிட்ரி டிமாண்டாகோஸ் அந்த குவாலிட்டியான ஸ்ட்ரைக்கர், ஒரு நல்ல ஃபினிஷர்னு சொல்லலாம். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிமிட்ரி டிமாண்டாகோஸோட சைனிங் ஈஸ்ட் பெங்கால் எஃப்சிக்கு ஒரு நல்ல சைனிங்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டிமிட்ரி டிமாண்டாகோஸோட சைனிங் ஈஸ்ட் பெங்கால் எஃப்சிக்கு ஒரு நல்ல சைனிங்கா அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை எஃப்சி பார்த்திங்கன்னா மந்தார் ராவ் தேசாயை சைன் பண்ணியிருக்கோம். இது சென்னை எஃப்சிக்கு ஒரு தரமான சைனிங்கா அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.